ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஹலோ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லாம் வந்துருச்சா? 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க மக்களே. வினோத்தும் கமருதீனும். அரோரா கூட சேர்ந்தோடனே அவர் எஸ்கேப் ஆகிடுவார் போல இருக்குது. பாரு கூட சேர்ந்தால் தான் நாமினேஷனில் மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சேனல் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் அங்கே கேமும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து திவாகர் எலிமினேஷன். இதில் வந்து அரோரா தான் திவாகர் எலிமினேஷனுக்கு முக்கியமான காரணம். ஆனால் அவங்களே வந்துட்டு போயிட்டு நம்ம பாரு கிட்ட திவாகர் வெளில போனதுக்கு நீ தான் காரணம்னு விக்ரம் சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கூட இருக்கும்போது விக்ரம் கூட பார்வதி பற்றி பேசுகிறாங்க. விக்ரமும் பார்வதி பற்றி அரோரா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி லைவில் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், பார்வதி கூட 2-3 கான்வர்சேஷன் அரோரா பில்ட் பண்ணதில் ஒன்று அந்த பேட் சைன் பற்றி அவங்க பேசிக்கினதில் நீங்கள் தனியாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று போச்சு. அது ஒன்று. அது இல்லாமல் விக்ரமை நம்பாதீங்க, விக்ரம் இப்படி இருக்காருன்னு விக்ரம் கூட இருந்து ஏற்றி விட்ட இவங்களே போய் பாரு கிட்ட பேசுகிறாங்க. இப்போது இது எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் விக்ரம்க்கு அரோரா பற்றி தெரியும் போதோ இல்லை அரோரா இந்த டபுள் கேமை ஆடுறாங்க அப்படின்னு பாரு சென்ஸ் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக. பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு தெரியாது. அப்போது அவங்க கேம் எப்படி இருக்கணும், இவங்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜியே பண்ண தெரியாதா, கேமே ஆட தெரியாதா, அப்படியே துஷார் போனோடனே வெளியில் போயிடணும்னு அவங்க முக்கி அழுதாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ கூட வந்து காலையில் பாரு கிட்ட பேசினதான் லைவில் அங்கங்கே போட்டுகிட்டே தான் இருக்காங்க கிளிப்பிங்ஸ் பேசிட்டு. இப்போ லைவில் வந்து அதே விக்ரம் கிட்ட வந்து சுபி கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் விக்ரம் பற்றி நீங்கள் போய் இங்கே பேசுகிறீங்கன்னா இப்போ அரோராவால் விக்ரம்க்கு எப்போ ஆப்பு அப்படிங்கிறத தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே சமயத்தில் பாரு கேம் வந்து அரோரா கிட்ட டைரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே டைரெக்டாக அவங்க கேம் பாரு கிட்ட பாரு வந்து அரோரா கிட்ட டைரக்ட் கேம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இன்டைரக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் மூவாக இருக்கணும் பாருவோடுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது அரோராவால் விக்ரம் தான் அடி வாங்க போகிறாரு. அவர் பார்க்கணும். பக்கத்துலேயே எந்த பாய்சனஸ் பார்வை வந்து அரோரா கிட்ட வந்து பாய்சனஸ் பாருன்னாரோ, இப்போ அப்படி ஒரு பெரிய பாய்சனை வந்து விக்ரமே பக்கத்தில் தானாகவே வச்சுருக்காரு. பார்க்கணும் அது எப்போ அவருக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸே பிக் பாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காரு. இப்போ தான் அது போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் நாமினேஷன் பார்த்துருப்போம், க்ளோஸ் நாமினேஷன் பார்த்துருக்கோம், ஈட்டிங் நாமினேஷன் பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஸோ பிளாஸ்மாவில் வந்து எல்லோரும் உட்காந்தப்பறம் தான் ஒன்று ஓப்பனோ க்ளோஸ்டோ நடக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கிச்சன் ஏரியாவில் சாப்பிட்ற எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே ஃப்ரீஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. என்னப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் வரப்போகிறாங்களா, இப்போ ஃபேமிலி ரவுண்டா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இல்லை வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டு வாங்க அப்படின்னா சரி சாப்பிட்டுட்டு வைப்பார் போல் நாமினேஷன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவர் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் நல்லா ஒருத்தராக கூப்பிட்றேன், நீங்கள் வந்து அப்படியே வந்து நாமினேஷன் அந்த 2 பேரை சொல்லுங்கள் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ லிவிங் ஏரியாவில் ஓப்பனாக எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பிக் பாஸ் யார் பேரை சொல்கிறாரோ அவங்க வந்து அங்கே வந்துட்டு 2 பேரை சொல்லணும். ஓப்பன் நாமினேஷன் பட் வித் ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமோ தெரியும். அந்த சாப்பிடும் போது தான் அந்த